ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அந்த வீடியோ மூலமாக உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். யூதர்கள் அருமையான மனுஷங்க, ரொம்ப புத்திசாலிங்க. இயேசு கிறிஸ்துவை என்ன கேட்குறாங்கன்னா, பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பூமியில் யார் பெரிய ஆள் அப்படின்லாம் அவங்க கேட்கல. பரலோக ராஜ்யத்தில், ஏன்னா அதுதான் இட்டர்னிட்டி, அதுதான் இட்டர்னல், அதுதான் உண்மையான நிரந்தரமான ஒரு வாழ்வு. அந்த பரலோக ராஜ்யத்தில் யார் பெரிய ஆளாக இருப்பா அப்படின்னு சொல்லி யூதர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக கேட்குறாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர்றதுக்கு என்ன காரணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு மனம் திரும்பணும், மனம் மாறணும், கன்வெர்ட் ஆகணும், மனசில் மாறணும். நான் பாவம் செய்திருக்கிறேன், நான் பாவியாக இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொல்லி கடவுள் நோக்கி பார்த்து மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பணும். அப்போ தான் உள்ளேயே வர முடியும். அது உள்ளே வர்றதுக்கான அவர் அந்த இதை சொல்கிறாரு, காரணத்தை சொல்கிறாரு. அதை சொல்லி முடிச்சுட்டு யார் பெரியவன் அப்படி சொல்லி சொல்கிறார். யார் பெரியவன் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைய கூப்பிட்டு வச்சு, ஒரு 7-8 வயசு மதிக்கத்தக்க ஒரு சைல்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு குழந்தைய கூப்பிட்டு வச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த குழந்தைய போல் யார் தாழ்மையாக இருக்கிறாங்களோ அவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் பெரிய ஆளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ தாழ்மை தாங்க கிரேட்டஸ்ட் வர்ச்சு, கிரேட்டஸ்ட் வேல்யூ. நீங்கள் தாழ்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிருபை கிடைக்கும். அந்த கிருபை பரிசுத்தத்துக்கு நேராக அவங்கள வழி நடத்தும், உங்களை பரிசுத்தமாக பாதுகாக்கும். அப்போ ரீசனே நம்மளை நாம் தாழ்த்தணும், பெருமை இருக்கக்கூடாது. பிசாசு விழுந்தது பாவமே பெருமையின் பாவத்தினால தான். அதுக்கு ஆப்போசிட் மனத்தாழ்மை. அப்போ நமக்கு எவ்வளோ மனத்தாழ்மை இருக்குதோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தாழ்மையாக இருக்கிறோமோ, தாழ்ந்து போகிறோமோ, சுயத்திற்கு மறிக்கிறோமோ, சுயத்திற்கு சாகுறோமோ, அந்த அளவுக்கு பரலோகத்தில் நமக்கு அதிகமான ரிவார்ட்ஸு, நாம தான் பெரிய ஆளாக இருப்போம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். காட் பிளஸ் யூ. பபாய்.